5 நிமிஷம் பேசுனதுக்கே தொலைத்தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்ணுறது? சிஎம் கதைக்க வேணுமாண்டி இல்லை, எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஆக்ஷன். ஏதாவது சேஞ்சை கொண்டு வர வேணுமாட்டா கதைச்சிட்டு இருக்கிறது இல்லை சேஞ்ச். உங்கள் அப்பா எங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே உங்கள் அப்பாவையா காணோம்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய அந்த டிசிஷன் அது நாங்கள் செய்து காட்டுறோம். அது வரைக்கும் நீங்கள் மூடிடுங்க, வேணும்டா குளருங்கன்றது நான் அவரை பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறேன். தேர்தல் நேரத்தில் ஒரு சீட் கிடைக்குமோ தெரியாது, 2 சீட் கொடுக்கும்போது கூத்தாடி அப்படி இப்படி எவ்வளவு ஒருத்தனை டார்கெட் பண்ணாங்க. நான் நினைக்கிறேன் இவங்கள் தான் அந்த 110 சீட் எடுக்க பண்ணது. அதாவது சும்மா விட்டுருந்தா ஒரு 60 சீட்டோட தான் வந்திருக்கு. 6 மாதம் தான், 3 மாதம் தான், 1 வருஷம் தான்ன்றது ஒரு கனவு. இதை தானே எலெக்ஷனுக்கு முதல்ல சொல்லி கொண்டு வந்தீங்க. இவங்களை அந்த ட்ரீம்லேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பட் அடுத்த எலெக்ஷன் பெருமாக இருந்தால் 180 சீட் ஆண்டு வேணுமெண்டா எழுதி வச்சு கொள்ளும். மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? இன்னொரு தலைவர் அதிகமா பேசுவாரு தமிழம் பத்தி தமிழ்நாட்டிலேயே. ஜெஃப்னால தானே நிற்கிறீங்க, ஆமக்கறி எங்கேயா வேண்டி சாப்பிடுங்க பார்ப்போம். ஒரு வீட்லையாவது சொன்னாங்கடோ ஆமக்கறி நாங்கள் சமைச்சிருக்கிறோம்ட்டு. நான் இந்த எம்பி போஸ்ட்டே நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம். அங்கே பார்த்துட்டு இருந்தா பின்னாடி சிஎம் விஜய் சாரோட ஃபோட்டோ, தமிழ்நாடு சிஎம் விஜய் சாரோட ஃபோட்டோ பெருசாக போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது. அங்கே நீங்கள் எவ்வளவு தளபதியை காதலிக்கிறீங்களோ அதை விட இங்கே அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அதான் முதலமைச்சர் விஜயோடு சேர்ந்து எங்களோட தமிழீழ அரசியலையும் மாற்ற வேணுமென்றது எனக்கு கனவு. அது சும்மா பிளான் எல்லாம் இல்லை, அது ட்ரீம். இது சில்லறத்தனமா அவர்கிட்ட போய் ஒரு 10 lakhs காசை வேண்டிட்டு இங்கே எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதோ, அல்லது நான் இங்கே சிஎம் எலெக்ஷனில் நிற்க போகிறபடி அவர்கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை. 50 வருட காலமாக திராவிட கட்சிகள் மாறி ஆண்டாலும் எல்லாருமே சொல்லுவாங்க கச்சத்தீவை மீட்போம்னு சொல்கிறதா இருக்கட்டும், தமிழ் பிரச்சனையை நாங்கள் முடிவு கொண்டு வரணும். ஆனால் பெரிய ஒரு முடிவு கொண்டே வரல சார். இவ்வளோ பேர் கொண்டு வர முடியாதது விஜய் சார் பண்ணுவார், தளபதி பண்ணுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்தது எப்படி? திராவிட கட்சின்னு நீங்கள் சொல்கிறது அதிமுக திமுக 70 வருஷத்துக்கு மேலே இவங்க தான் மாறி ஆட்சியில் இருந்தாங்க. யாருமே இவங்க வீட்டை போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒன் ஷாட் இவங்க வீட்டை போனாங்களா இல்லையா? ஸோ அந்த சேஞ்சை ஏற்படுத்தின ஒரு தமிழ் மக்களுடைய வாக்கு ஏன் எங்களோட தமிழீழ பிரச்சனையை மாற்றாதன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? Title sponsors GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres of township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Presents a day with MP Ramanathan Archana, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். பவர்ட் பை Frank Finn, Institute of Air Hostess Training. ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. எஸ், ஹலோ சார், வணக்கம். வணக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் ஜெஃப்னா, அது உங்கள் ஊரான ஸ்ரீலங்காவில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படி சொல்லும் போது எங்களுக்கு நிறைய ஆச்சரியங்கள் ஜெஃப்னாவில் காத்திருந்தது. அதில் ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம். அங்கே பார்த்துட்டு இருந்தால் பின்னாடி சிஎம் விஜய் சாரோட ஃபோட்டோ, தமிழ்நாடு சிஎம் விஜய் சாரோட ஃபோட்டோ பெருசாக போட்டிருந்தாங்க. பயங்கரம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஃபோட்டோ, அது ரொம்ப வருஷமாகவே இருக்குது போல். இது இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு என்னப்பா அது ஜெஃப்னா ஸ்ரீலங்கா ஹோட்டலில் அதுவும் சிஎம், அவர் சிஎம்மோட இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ இங்கே அவ்வளோ ஃபேமஸ் ஆகுது. நான் முதல்ல சொன்னிருக்கேன், நான் சில இன்டர்வியூஸில் தளபதி விஜய் நான் சின்ன காலத்தில் இருக்கிறதே ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவான ஒரு கேரக்டராகவே இங்கே ஜெஃப்னா மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த முறை சிஎம்மாக வந்தது எங்களோட ஜெஃப்னா தமிழ்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. ஸோ அங்கே நீங்கள் எவ்வளவு தளபதியை காதலிக்கிறீங்களோ அதை விட இங்கே அவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. அதான் உண்மை. இல்லை, நான் சொல்கிறது படங்கள் பார்த்தே அவ்வளோ கவர்ந்துருக்காங்க. எதில் டிவியில் தான் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுமா இங்கே? இல்லை, இங்கே தியேட்டர்ஸ் இருக்குது, 4 தியேட்டர்ஸ் இருக்குது. ஆரம்ப காலத்தில் ராஜா ராணி அந்த தியேட்டர்ஸ் எல்லாம் எங்கள்கிட்ட பெரம்பரையில் தான் அந்த தியேட்டர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீதரன்ற ஒரு தியேட்டர் இருந்துச்சு, அதே எங்களோட மாமாட.
சினிமாவால் வந்த விஜயை விட இப்போ வந்து முதலமைச்சர் விஜய்ன்றது வந்து இங்கே கூட இம்பேக்ட் ஆகிருக்கு. என்ற யாருமே எதிர்பார்க்கல தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் மாற்றம் வருமெண்டு. ஸோ அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இங்கே கொஞ்சம் கூட யங்ஸ்டர்ஸ் கூட தளபதியை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. என்னன்னா இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களே பெருசாக சட்டமன்றத்தெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ தான் சண்டை பண்ணுறது லைவ் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஃபோனில். ஸோ அந்தளவுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு பரபரப்பே நிகழ்ந்திருக்கு. ரொம்ப சமீபத்தில் நீங்கள் சென்னை வந்திருந்தீங்க. அப்போ பார்க்கும்போது பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸ்ரீலங்கன் எம்பி அர்ஜுனா அவர்கள் வந்து விஜய் சாரை பார்க்க போகிறாரு, மீட் பண்ண போகிறாருன்னு. ஸோ அந்த சந்திப்பு நீங்கள் வந்ததுக்கான மெயின் காரணம் என்ன? அண்ட் விஜய் சாரை பார்க்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்களா முன்னாடியே? இல்லை, உண்மையாகவே நான் இந்தியாவுக்கு வர்றது வந்து விஜய் சார்பாக ஒரு மீடியா ஒன்றில், பேர் சொல்லலை, மீடியா ஒன்றில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு ஒரு 20 மினிட்ஸ் என்னை கதைக்கத்தான் கூப்பிட்டுருந்தாங்க. பட் நான் வரும்போது உங்களுக்கு இங்கே ஸ்ரீலங்கா பார்க்குறீங்க தானே, எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல. நான் முதலமைச்சரையோ அல்லது அவங்களுடைய மினிஸ்டர்ஸையோ சந்திப்பேன், எந்த கண்டாக்ட்ஸும் எதுவுமே இருக்கையில், பொலிட்டிக்கல் ட்ரிப்பே இல்லை. நான் வந்த பிறகு அதுக்கு பிறகு என்னை கண்டாக்ட் பண்ணாங்க, ஒஃபிஷியல்ஸ் கண்டாக்ட் பண்ணினாங்க. எனக்கு வந்து அடுத்த நாளே செக்யூரிட்டி பிஎஸ்ஓ தந்தாங்க. அதுக்கு பிறகு மினிஸ்டர் ராஜ்மோகன் அண்ணாவையும் அதை விட ஆதவ அர்ஜுன் அண்ணாவையும் மீட் பண்ணினேன். என்னை இருக்க சொன்னாங்க, 1 or 2 days வெயிட் பண்ண சொன்னாங்க. நீங்கள் சிஎம்ஐ கட்டாயம் மீட் பண்ணிட்டு போகணுமெண்டு. பட் திருப்பி வரலாம் தானே, பக்கத்தில் தானே, அதோட எனக்கு பார்லிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணபடியே நான் ஏர்ஜென்ட், அது வந்து ப்ரீ பிளான் ட்ரிப் ஒன்று, அதெல்லாம் நான் திருப்பி வந்துட்டேன். பட் ஐ வில் பி பேக் நெக்ஸ்ட் வீக்கோ அதுக்கு அடுத்த வீக் அங்கே தான் அனுப்பிடுறேன். ரைட். ஏன்னா அரசியலில் வந்துட்டா எல்லாமே ஒரு சின்ன போட்டால் போதும், அக்கு வரைக்கும் நாங்கள் எழுதிடுவோம். ஸோ என்ன தெரியுமா விஷயம் சொன்னாங்க, அர்ஜுனா அவர்கள் மெயினாக வந்ததுக்கு காரணம் வந்து இங்கே ஸ்ரீலங்கா எலெக்ஷன்லையோ இல்லை ஃபியூச்சரில் வந்து விஜய் சாரோட சப்போர்ட் எதிர்பார்த்து வந்திருக்காரு, கூட்டணி பேச வந்திருப்பாரு, இல்லைனா எங்களுக்கான ஒரு சப்போர்ட், எங்களை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் பேசணும், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்காக தான் அவர் வந்தாருன்ற மாதிரி நிறைய பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. அப்படியா? இல்லை, எனக்கு அது வந்து ஒரு ட்ரீம். அதாவது வந்து என்னென்னால் முதலமைச்சர் விஜயோடு சேர்ந்து எங்களோட தமிழீழ அரசியலையும் வந்து மாற்ற வேணுமன்றது எனக்கு கனவு. அது சும்மா பிளான் எல்லாம் இல்லை, அது ட்ரீம். அதாவது என்னென்றால் இப்போ காலங்காலமாக அந்த வயசு போனாக்கள் செய்கிற பொலிட்டிக்ஸில் யாருமே பொலிட்டிக்ஸை பார்க்காம, பட் லெனின் சொல்லியிருக்கிறார், எங்களை சுற்றி இருக்கிற பொலிட்டிக்ஸை நாங்கள் டிசைட் பண்ணலையேண்டா அந்த பொலிட்டிக்ஸ் எங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுமெண்டு. பட் நாங்கள் இப்போ நான் ஒரு அகாடமிக் ப்ரொஃபஷனலாக நான் ஒரு டாக்டராக இருந்தேன். 39 years நெவர் voted for anyone. யாருக்குமே ஓட் பண்ணதில்லை, ஓட்டே போட்டதே இல்லை. நான் ஓட் போட்ட ஆண்டு எனக்கு எலெக்ஷன் ஆண்டு எனக்கு ஹாலிடே, நான் போகிறதே இல்லை அந்த பக்கம். யார் வின் பண்ணினாங்கன்னு சொல்லி நியூஸை கூட பார்க்குறேன் இல்லை. பட் இப்போ வந்து ஒரு கரண்டில் ஒரு சேஞ்ச் ஒன்று வந்திருக்குது தமிழ்நாட்டில். முதலமைச்சர் வந்த அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தை பார்க்குறாங்க, டெய்லி அடிபாடு பார்க்குறாங்க, ஒவ்வொருத்தர் இன்டர்வியூவும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ பொலிட்டிக்ஸை வந்து பப்ளிக் வந்து அது ஸ்ரீலங்காவை விட இந்தியாவில் 85% 80% ஓட்டிங் ரேட்ஸ் கூடி இருக்குது. அதுக்கு முழு காரணம் வந்து அண்ணா விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ எனக்கு அவரோட சேர்ந்து இயங்க வேணும் சப்போர்ட்ன்ற எல்லாம் இந்த சின்ன சின்ன சில்லறை சப்போர்ட் இல்லை, பெரிய ஆசை இருக்குது. அதாவது முதலமைச்சர் விஜய் வந்து நாங்களும் ஒரு சகோதர உறவுகள், தமிழில் தான் கதைக்கிறோம். ஸோ எங்களுடைய தமிழீழத்தை திரும்பி பார்க்க வேணும், வடக்கு கிழக்க திரும்பி பார்க்கணும். அவர் இந்தியாவில் என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வர்றாரோ அந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது மாற்றங்களை அவர் ஏற்படுத்தணும்னு அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு பெரிய ட்ரீம் ஒன்று இருந்துச்சு. இது சில்லறத்தை நம்ம அவர்கிட்ட போய் ஒரு 10 lakhs காசை வேண்டிட்டு வந்து இங்கே எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதோ, அல்லது நான் இங்கே சிஎம் எலெக்ஷனில் நிற்க போகிறபடி அவர்கிட்ட சப்போர்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை. அதை நான் தனியாக இங்கே வெண்டால் அங்கே தமிழ்நாட்டில் இருந்து எனக்கு வந்து பொலிட்டிக்கலாக மட்டுமே இல்லை, எங்களோட கண்ட்ரியை வந்து டெவலப் பண்ணணும்னு சொன்னால் ஒர்க் பண்ணலாம். இப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இந்தியாவில் ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் பாலம் போட வலிக்கிடுது. பாலம் போட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளோ உறவுகளும் ஒரு பஸ் எடுத்து மன்னாருக்கும் ஜெஃப்னாக்கும் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்தியா எப்படி டெவலப் ஆகுதோ, தமிழ்நாடு எப்படி டெவலப் ஆகுதோ அப்படி வடக்கில் இருக்கிற தமிழ் மக்களும் டெவலப் பண்ணுவாங்கன்ற ஒரு ட்ரீம். இது ஒன்றும் மாஸ்டர் பிளான் இல்லை, இது ஒரு கனவு, அவ்வளோதான். ரைட். ஏன்னா அவர் போடுறது நிறைய மாஸ்டர் பிளானாக தான் இருக்குது அங்கே தமிழ்நாட்டை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் நீங்கள் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு திரும்ப இங்கே வந்துட்டீங்க. இங்கே வந்துட்ட பிறகு ஒரு பெரிய ஒரு பேச்சு என்னன்னா, இவர் தமிழ் எழுத பற்றி பேசிட்டோம், இல்லை கச்சத்தீவு பிரச்சனை பற்றி பேசிட்டோம். ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட 50 வருட காலமாக திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டாலும் எல்லாருமே சொல்லுவாங்க கச்சத்தீவை மீட்போன்னு சொல்கிறதா இருக்கட்டும், தமிழ் பிரச்சனையை நாங்கள் வந்து முடிவு கொண்டு வரணும். ஆனால் பெரிய ஒரு முடிவு கொண்டே வரல. சார், இவ்வளோ பேர் கொண்டு வர முடியாதது விஜய் சார் பண்ணுவார், தளபதி பண்ணுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்தது எப்படி? திராவிட கட்சின்னு நீங்கள் சொல்கிறது அதிமுக திமுக 70 வருஷத்துக்கு மேலே இவங்க தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்தாங்க. யாருமே இவங்க வீட்டை போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒன் ஷாட் இவங்க வீட்டை போனாங்களா இல்லையா? ஸோ அந்த சேஞ்சை ஏற்படுத்தின ஒரு தமிழ் மக்களுடைய வாக்கு ஏன் எங்களோட தமிழீழ பிரச்சனையை மாற்றாதன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அதாவது வந்து தமிழகம்ன்றது ஒரு நாடு. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணுமென்றால் அது ஒரு மாநிலமாக பார்க்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஒரு நாடு. தமிழனுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க தமிழனுக்கு நாடு இல்லைன்னு. தமிழ்நாடு ஒரு நாடுதான் தான் நாங்கள் தமிழ்நாட்டை பார்க்குறோம். நாங்கள் இந்தியாவினுடைய மாநிலமாக பார்க்கல. ஸோ ஒரு ஓட்டிங்லேயே இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய மாற்றம் வருமெண்டா ஏன் தமிழில் பிரச்சனை சிங்கள தமிழ் பிரச்சனை வந்து முடிச்சு வைக்க இயலாது. அது நான் நினைக்கிறேன் வந்து தற்போதைய இருக்கிற அரசியல் தலைவர்களும் தமிழ்நாட்டு மாற்றத்தை இலங்கையில் இருக்கிறார்களும் பெருசா பாக்குறாங்க. அப்பா என்னென்ன ஒரு ஒன் ஷாட்ல 108 110 சீட் எப்படின்னு சொல்லி. ஸோ நான் நினைக்கிறேன் மாத்தலாமான்னு நினைக்கிறேன். மாற்றம்ன்றது மாறாது. அது நாங்கள் எப்படியோ சேஞ்ச் ஆகித்தானே ஆகும். கண்டிப்பா சரி. நீங்களும் எனக்கு தெரிஞ்சு எங்களை போல சட்டமன்றத்தை ஃபாலோ பண்றீங்க. என்ன தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதிகமா சொல்ற ஒரு விஷயம் விமர்சனம் என்னன்னா பேசவே மாட்டுறாரு. இந்த தமிழ்நாடு சிஎம் வந்து ரொம்ப அமைதி காக்குறாரு. எதனால இவ்வளோ ஒரு அமைதி? திரும்ப பதிலடி கொடுக்குறோம்ல. எதிர்கட்சி வந்து உள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஜோட போறாங்க, எதிர்ப்போட பாக்குறாங்க, வாயத்தோறங்க சிஎம்னு குத்திட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது சிஎம் சார் ஏதாச்சும் பேசியிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. ஏன் அவர் பேச மாட்டாரு? அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எம்டி வெசல் மேக் நாய்ஸ். நிறை குடம் தளம்பாது ராசா. ஒரு நிறை குடம் அது தளம்பாது கிளு கண்டு. நீங்க அரைவாசியில தண்ணி இருந்தால் தான் அது வந்து மூணாக்கான ஸ்டாலின் மாதிரி அல்லது வந்து உதயநிதி மாதிரி அது வந்து எம்டி வெசல் தான் இட் மேக்ஸ் சவுண்ட். ஒரு கம்ப்ளீட்டான வெசல் இட் டசன்ட் மேக் அ சவுண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறை குடம் தளம்பாதுன்னு தமிழ்லேயே இருக்குது. ஸோ என்ன சிஎம் கதைக்க வேணுமாண்டி இல்லை, எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஆக்ஷன். ஏதாவது சேஞ்சை கொண்டு வர வேணுமாட்டா கதைச்சிட்டு இருக்கிறது இல்லை சேஞ்ச். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய அந்த டிசிஷன் அது நாங்கள் செய்து காட்டுறோம். அது வரைக்கும் நீங்கள் மூடிடுங்க வேணும்டா குளருங்கன்றது வந்து நான் அவரை பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் கூட கதைக்கிறேன் நான் மீடியாவில். பட் நான் வந்து அவரை பார்த்து இதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே குளருங்க ராசான்னு. பேச்சை விட செயல் அதிகமாக காட்டணும். சரி, நீங்கள் நிறைய தமிழ் எழுத்தை பற்றி பேசுகிறீங்க, தமிழ் எழுத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னொரு தலைவர் அதிகமாக பேசுவார் தமிழ் பற்றி தமிழ்நாட்டிலேயே. அவர் மேலே உங்களுக்கு பெரிய அபிப்பிராயம் இல்லையா? ஏன் தொடர்ந்து அந்த ஒரு உரசல் ஏற்பட்டுகிட்டே இருக்கு? நான் அதை பற்றி ரொம்ப இதுவாக பேசணும்னு ஆசைப்படல. பட் இருந்தாலும் நீங்கள் தமிழ் எழுத்தை பற்றி பேசும்போது ஜெஃப்னால தானே நிற்கிறீங்க. ஆமக்கரை எங்கேயாவது வேண்டி சாப்பிடுங்க பார்ப்போம். ஜெஃப்னால தானே ராசா இருக்கிறீங்க. எல்லா கடையிலையும் எல்லா வீடுகள்லையும் போய் கேளுங்க ஆமக்கறி இருக்காண்டு. ஒரு வீட்லயாவது சொன்னாங்கடோ ஆமக்கறி நாங்கள் சமைச்சிருக்கிறோம்ட்டு. நான் இந்த எம்பி போஸ்ட்டே நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? நான் சாப்பிடவே இல்லை வாழ்க்கையில். இங்கே ஸ்ரீலங்காவில் ஆமக்கறின்றது இங்கே சாப்பிட்றதே இல்லை ராசா. அது மணக்கும். அது வந்து என்ன சொல்கிற சொன்னால் நாத்தம் அடிக்கும். ஆம ரச்சி வந்து நாத்தம் அடிக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு அழுகின மீனை சாப்பிடுவீங்களா ஃப்ரெஷ்ஷான சிக்கனை சாப்பிடுவீங்களா? ஸோ ஆமக்கறின்றது ஒரு சான்ஸ். இப்போ ஒன்றுமே சாப்பிட இல்லாமல் ஒரு போராளி ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறாருண்டா அதில் ஆமை தான் இருக்கண்டா அதை எடுத்து வெட்டி போட்டு சாப்பிடலாம். ஆனால் இங்கன்னா ஆமக்கறி ஸ்பெஷலோ அந்த விதமாக இப்படி பெரிய மேசையிலெல்லாம் இங்கே ஆமக்கறி. ஸோ அதே முழு பொய். AK-74ன்றதே முழு பொய். நீங்கள் போய் ஜெஃப்னால தானே இருக்கிறீங்க. ஜெஃப்னால சகல இடம் கேளுங்க எங்கேயாவது ஆமக்கறி விற்குதாண்டு அல்லது யாராவது சாப்பிட்றாங்களாவது கேளுங்க. சரி, நான் செக் பண்ணி இன்னைக்கு போய் நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறேன் ஜெஃப்னால. ஸோ அது அவரை என்னை பொறுத்த வரைக்கும் சீமானால வாயால் வடை சுடுறது வந்து அரசியல் இல்லை. ஒரு டிபாசிட் ரிட்டர்ன் இல்லை உங்களுக்கு. இப்படி ஒரு லொஸ் என்ன வச்சு பாருங்க. 40 லட்சம் போட்லேருந்து 24 lakhs போட்லேருந்து சீமாண்ட ஸ்பீச்சை பார்க்க போறோம்னு ஆத்தல் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே சிங்களத்தில் ஆத்தலை கக்கான்னு. அதாவது ஃபண்ட் எடுக்க தான் போறாங்க ஸ்பீச்சை பார்க்குறது. யாருமே போய் மரத்தை கட்டிப்பிடிச்சு கொண்டு அரசியல் செய்யலாது. யாருமே வந்து மாற்றை சாப்பிடு பால் சாப்பிடு உனக்கு எல்லாம் ஃப்ரீயாக தராது இல்லை ராசா. அரசியல் பிரச்சனை எவ்வளோ இருக்கு. ஸோ சீமானால தமிழீழம் இப்போ அவருக்கு எங்கள்கிட்ட ஃபாரின்ல இருந்து எங்கள்கிட்ட தமிழீழ மக்கள் காசு அனுப்புறதையும் டோட்டலாகவே நிப்பாட்டிட்டாங்க. He will not be in politics. Probably another 5 years he will be vanish away. ஓகே ரைட். ஸோ கம்மிங் பேக் டு சிஎம் விஜய் சார் பற்றி பேசும்போது நிறைய நல்ல நல்ல திட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. வாட் வாஸ் தட் ஒன் திங் உங்களுக்கு ரொம்ப சூப்பரில் வந்து ஒரு மாதத்தில் இதை பயங்கரமாக பண்ணியிருக்கான்னு எல்லாரோட கவனத்தை திருப்பினதால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அது எக்கச்சக்கமாக. இப்போ வேலை இல்லாத ஆட்களுக்கு பட்டதாரிகளுக்கு வந்து காசு கொடுத்தது, அதை விட இந்த சிங்கப்பெண் படை என்று சொல்லி ஒரு படையை உருவாக்கினது, அப்படி கணக்கு விஷயம் இருக்குது. நான் அது இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு நானே சொல்லி தெரியணும் இல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட பொலிட்டிக்ஸில் நான் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இந்த நீங்கள் கேட்டிங்களே ஒன்றுமே கதைக்கிறார்கள் என்று கதைக்காமல் இருக்கிறது தான். அதாவது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் சொல்லுவாங்க. செயல்தான் வந்து கதைக்கும். அதை விட்டு கதைக்கிறது தான் செயல் இல்லை ராசா. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய அமைதியாக ஆறுதலாக ஆளுமையாக போகிறது தான் என்னை பொறுத்த. நான் டெய்லி பார்ப்பேன் உங்களோட தமிழ்நாடு இது அது எல்லாமே பார்ப்பேன். பட்
ஐ லைக் த வே தட் ஹி டூ த பாலிடிக்ஸ். எனக்கு அவர் ஒரு ரோல் மாடலாக தான் இருக்கார் இப்போ. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவே ஃப்ரம் பாலிடிக்ஸாக இருந்தாலும் இங்கே என்ன ஒரு படம் வந்து பயங்கர எல்லாருமே வந்து விஜய் ஃபேனாக மாற்றுச்சு, தளபதி ஃபேனாக மாற்றுச்சு? அந்த நேரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு சிட்டா ஓடின படம் உண்டு. ஏன்னா கொமர்ஷியல் ஃபிலிம்ஸில் விஜய் அண்ணாட ஃபில்மை மட்டும்தான் இங்கே வந்து சென்சர் பண்ணாமல் பார்க்கலாம். தமிழ் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் முக்கியமாக அந்த பாட்டு கட்டங்கள் உடுப்பில்லா மாறுற மாதிரி இடுப்பில்லாம் காட்டி அதெல்லாம் சென்சர் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் அண்ணாட படங்கள் எதுவுமே சென்சர் பண்ணப்பட்டதா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இன்றைக்கும் அப்படி தான், அன்றைக்கும் அப்படி தான். ஸோ அதுதான் விஜய் அண்ணா வந்து இங்கே இருக்க எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்குரிய காரணம். அதாவது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். ஒரு நாளுமே ஒரு ஆபாச படங்களை விஜய் அண்ணா நடித்ததை நான் காணல. மற்ற எல்லா ஆக்டர்ஸும் எல்லா ஸ்டேஜ் உரிய மாதிரி படங்களை எங்களோட விஜய் அண்ணா நடித்ததில் எனக்கு பெருசாக சினிமா தொடர்பான அறிவு இல்லை, குறைவு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன் அந்த. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் ஒன்ஸ் ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு தொடர்ந்து அவர் என்ன பண்ணாலும் பிரச்சனை, என்ன செஞ்சாலும் பிரச்சனை, அவரை வந்து பர்சனலாக குடும்ப ரீதியாக தாக்குறதா இருக்கட்டும், எல்லா பக்கமே ஒருத்தங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்களே. பவருக்கு வந்த பிறகும் இவ்வளோ விஷயங்கள் நடக்குமா? ஆஸ் ஒரு பொலிட்டிஷியனாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ முதலமைச்சர் நினைச்சா பவரை மிஸ்யூஸ் பண்ணலாம், போலீஸ் அவர்கிட்ட கண்ட்ரோல்லே இருக்குது. இப்போ சீமான் மாதிரி ஆனாக்களை ஏதாவது ஒரு சட்டத்தில் அடித்து உள்ளே போடலாம். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உங்களோட தமிழ்நாட்டு அரசியல் பற்றி நான் கதைக்க விரும்பலை. பட் அவர் அதை செய்யலை என்றது தான் ஒரு பெரிய விடயம். ஒரு நல்ல ஒரு ஜனநாயகன் வந்து ஜனநாயக குரலை ஒரு நாளும் அடக்க மாட்டார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஜனநாயகவாதியாக, அதிகூடிய ஜனநாயகவாதியாக இருக்கிறது கூட ஒரு ஜனநாயகத்தில் சரியில்லை. அதாவது வந்து ஜனநாயகம் என்ன சொல்லுது என்றால், அதை பொலிட்டிக்ஸ் என்ன சொல்லுது என்றால் 70-60% நீங்கள் ஜனநாயகவாதியாக இருக்கலாம், 40% உள்ளூர் தாதா ரவுடி மாதிரி தான் இருக்கும். சில பேரை போடத்தான் வேணும், சில பேரை வந்து மண்ணுக்கு புதைக்கத்தான் வேணும். ஆனால் இவர் அந்த 30%க்கு போகிறே இல்லை. எல்லாமே ஜனநாயகமாக செய்யணும் வழி கிடைக்க போட்டு அடிப்பாங்க. அதோட திடீரென்று இவ யாருமே எதிர்பார்க்கல. சில ஸ்பீச்சுகளை பாருங்க, தேர்தல் நேரத்தில் ஒரு சீட் கிடைக்கும் போது தெரியாது, 2 சீட் கிடைக்கும் போது கூத்தாடி அப்படி இப்படி எவ்வளவு ஒருத்தனை டார்கெட் பண்ணாங்க. நான் நினைக்கிறேன் இவங்கள் தான் அந்த 110 சீட் எடுக்க பண்ணது. அதாவது சும்மா விட்டுருந்தா ஒரு 60 சீட்டோட தான் வந்திருக்கு. போட்டு எல்லா மீடியாவிலையும் போட்டு ஆடி அடிக்கும் போது தான் சனம் பார்த்தது, ஒருத்தனுக்கு ஏன் நீங்கள் அடிக்கிறீங்க, ஒருத்தன பர்சனல் லைஃப் வந்து பொலிட்டிக்ஸை பாதிக்காது. ஸோ பர்சனல் லைஃபை ஏன் பொலிட்டிக்ஸ் எடுத்து கதைக்கிறீங்க, அப்போ நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதை பீப்புள் மைண்டை ரீட் பண்ணல என்று சொன்னால் பொலிட்டிக்ஸ் தோற்று போயிடும். மற்ற பொலிட்டிஷியன் திமுக அதிமுக விட்ட பிள்ளை they fail to read the mind of the தமிழ்நாடு people. அதுதான் நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ இதை விட கூட அடிப்பாங்க. பட் அதை இதை விட அடுத்த ஒரு எலெக்ஷன் வச்சா 180 தாண்டு வேணுமெண்டா சேலஞ்ச் பண்ணுவேன் நாங்கள் உங்களுக்கு. இன்னொரு எலெக்ஷன் ஒன்று திருப்பி இன்னொரு 5 இயர்ஸில் இவையிட இருக்கிற அமைச்சர்மார் வந்து முதலமைச்சருக்கு சரியாக சப்போர்ட் பண்ணுவாங்களா இருந்தா, சின்ன கொசிப் பெறுது தானே அங்கே அவங்க பேசினாங்க, அப்படி அதையும் பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல தலைமைக்கு கீழே இவங்க இருப்பாங்களா இருந்தால் நெக்ஸ்ட் உங்களோட சட்டசபை எலெக்ஷனில் 180 சீட் தாண்ட வேணுமெண்டா நீங்கள் இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். சரி, நான் இதை நோட் பண்ணுறேன். இது அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன தான் சொல்கிறாங்க, இன்னும் 6 மாதம் தாங்க, 6 மாதத்தில் கட்சி லைக் மொத்த அந்த ஒரு இப்போ இருக்கிற ஆட்சியே டிசால்வ் ஆகிடும், இல்லை நாங்கள் அதுக்கான ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஏன்னா சமீபத்தில் கேட்குற செய்திகள்லாம் கேட்டால் இன்னும் பகிர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேருமே கூட்டணி சேர்ந்து இவரை எதிர்க்கலான்ற அளவுக்குலாம் ஒரு பேச்சு போச்சுன்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு. இதெல்லாம் வந்து பயங்கர ஷாக்கிங். என்னடா அது எதிரியை எதிர்க்கிறதுக்காகவே இன்னொரு எதிரி கூட எப்படி சேர்க்க முடியும்? ஆனால் அதுக்கேயான ஒரு பேச்சுவார்த்தையை நடந்திருக்கின்ற போது என்ன வேணா பண்ணலான்ற மாதிரியான ஒரு சூழல் தான். இதுக்கு சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கா? பண்ண முடியுமா? முதல்ல இந்த மாதிரி அரசியல்ல நிரந்தரமான எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. இன்றைக்கு இவங்க எதிரியா இருப்பாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்கு, நல்லொரு ஒருத்தன் வந்துட்டாருன்னா இவங்க 2 உண்டாயிருவாங்க. அரசியல் ஒரு சாக்கடை. நான் ஒரு டாக்டராக இருந்திருக்கேன். பட் இப்போ தான் 1 இயர் பொலிட்டிக்ஸ் வந்து அரசியல் ஒரு பட்டுக்குவளமான சாக்கு. என்ன ஒரு விஷயம் நீங்கள் பட்டுது, என்னடா இந்த அளவுக்கு கூட போவாங்களா, இவ்வளோ கோரா போவாங்களா? சரி, சிம்பிளாக சொல்கிறேன். நான் என்னுடைய டாக்டர் ஜொப்பையும் விட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் போஸ்ட்டையும் விட்டு நான் ஒரு எம்பியாக இருக்கேன் இங்கே. ஆனால் நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ண வேணுமென்றதுக்காக நான் அதை புஷ் பண்ணி அந்த டிசிஷன் எடுத்துட்டேன்றதுக்காக ஓடி போய் படத்தை போட்டு படத்தில் செருப்பு மாலையை போட்டாங்க. ஸோ நான் ஃபீல் பண்ணி இவங்களுக்காண்டியாவது நான் இப்போ பொலிட்டிக்ஸில் ஒன்று இருக்குது, நீங்கள் 40% ஓட்டில் வின் பண்ணினாலும் 100% மக்களுக்கு தான் நீங்கள் சேவை செய்ய போகிறீங்க. இந்த தமிழ்நாட்டில் உங்களை விரும்பினவன் எதிர்த்தவன், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவன், அதிமுக ஓட்டு போட்டவன் எல்லாருக்கும் தான் நம்மளோட பொலிட்டிக்ஸ். ஒரு ரோட்டை போடுறீங்கண்டா அதில் சொல்லலாம் அது தமிழக வெற்றிகளை மட்டும் இதில் போங்கண்டு முழு பேருக்கு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதாவது வந்து நீங்கள் 30% வாக்கில் வென்றாலும் 70%
உங்களை எதிர்த்தவங்களை அறியாமல் உங்களை எதிர்த்தவங்களுக்கு சேர்த்து தான் நீங்கள் பொலிட்டிக்ஸ் செய்ய போகிறீங்க. ஸோ நான் நினைக்கிறேன் இந்த விதத்தில் பார்க்கல முதலமைச்சரை நீங்கள் என்ன தான் தளபதியை போட்டு அடி என்று அடித்தாலும் அந்த மனுஷன் உங்களுக்கும் சேர்த்து தான் பொலிட்டிக்ஸ் செய்ய போகுது. அந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு துறையில் இருந்தால் இப்போ திடீரென்று நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எங்கண்ட சீமான் மாதிரி சைமன் முதலமைச்சராக சைமனுக்கும் ஒரு ஆசை இருக்கு முதலமைச்சராக வரலாம்னு. அதான் சொல்லுவாங்க இந்த ஆசை தோசை அப்பள வடி என்று ஆசை. அதாவது வந்து ஒரு ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு இருக்கணும். விளங்கிச்சா ஒரு டெபாசிட்டே எடுக்காத ஒருத்தனுக்கு எங்களுடைய தமிழீழ மக்கள் புலம்பெயர் நாட்டில் இருந்து நினைச்சாங்க முதலமைச்சர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க சொல்லுங்க சீமான் முதலமைச்சராக வருவாரு. கொஞ்சம் திங்க் பண்றேன் அப்படியே ஒரு சீட் பெல் அடுத்தது 4 சீட் பெல் ஒன்று மாட்டுதா 10 ஆகணும் 20 ஆகணும் என்னண்டு. ஸோ அது நாட் ப்ராக்டிக்கல். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் தளபதி இந்த விஷயத்தில் என்னதான் இவங்கள் அடித்தாலும் அந்த ஆடாது. இவங்க 2 பேர் மதிமுக திமுக சேர்ந்து இந்த ஆட்சியை குழப்புறது வந்து அது ஒரு கனவு. 6 மாதம் தான் 3 மாதம் தான் 1 வருஷம் தான்ன்றது ஒரு கனவு. இதை தானே எலெக்ஷனுக்கு முதல்ல சொல்லி கொண்டிருந்தீங்க. இவங்க அந்த ட்ரீம்லேயே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. பட் அடுத்த எலெக்ஷன் பெருமாக இருந்தால் 180 சீட் ஆண்டு வேணுமெண்டா எழுதி வச்சு கொள்ளுங்க நீங்கள். ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழகத்தோட அந்த ஓத் டேக்கிங் செரமனி அப்போ ராகுல் காந்தி அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் காங்கிரஸ் கூட்டணியில். எல்லாருமே என்ன சொன்னாங்க, நான் நிறைய மூத்த தலைவர்களை இன்டர்வியூ எடுத்தேன். எல்லாருமே என்ன சொன்னாங்க, ராகுல் காந்தி கீழே உட்காந்துருந்தா பரவாயில்ல, விஜய் சார் பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய திட்டத்துக்கான இது வந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸில் எப்படி இவரை கொண்டு வரலாம், ஒன்று இவரோட ஓட்டிங் பேங்க்கை வந்து நம்ம பக்கம் எப்படி திருப்பலாம், இல்லை காங்கிரஸ் பார்ட்டி ஏன்னா சுற்றி இருக்க கேரளாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி வட்டாரங்களில் வந்து விஜய் சாருக்கான ஒரு மேசிவ் ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க, இதெல்லாம் எப்படி நம்ம பக்கம் திருப்பலான்ற ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்க்கான ஒரு ஆரம்ப புள்ளி தான் இதுன்னு. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஃபியூச்சரில் அடுத்து இந்த 5 வருஷத்துக்குள்ள ஒரு நேஷனல் பாலிடிக்ஸில் எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார்? ராகுல் காந்தியை இங்கே தமிழீழ மக்கள் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ எல்லாரும் என்னோட கேட்டாங்க, ராகுல் காந்தியும் விஜயும் சப்போர்ட் பண்ணி ஒரு மேடையில் நிற்கிறாங்க, நீங்கள் போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள்ட இனத்தை அழிச்சவங்களுக்கு என்னடா இந்திரா காந்தியை தமிழ் விடுதலைன்ற கதை ஒன்று இருக்குது. ஸோ எங்களோட இனத்தை அழிச்சவர் வந்து நீங்கள் போய் விஜயும் அப்படித்தானே சப்போர்ட் பண்ணுங்க. பொலிட்டிக்ஸில் இது பொலிட்டிக்ஸ், இது வந்து ஓர் இல்லை. ஓரில் ஈரானும் ட்ரம்பும் அடிபடுவாங்க, அது ஓர். ஆனால் இது பொலிட்டிக்ஸ். பொலிட்டிக்ஸில் வந்து என்னுடைய எதிரி என்னுடைய நண்பன். விளையாஞ்சவங்களுக்கு இப்போ பாஜக வந்து தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருக்க வேணும் என்று சொல்லி நினச்சி கொண்டு இருக்குது. அதை உடைக்க வேணுமாக இருந்தால் இங்கே போய் ராகுல் காந்தி கிட்ட போகிற நேரங்களில் தான் அங்கே பாதி பேரும். ஸோ பாஜக வந்து ப்ரெஷருக்கு உள்ளாகும், அது தமிழ்நாட்டை ப்ரெஷர் பண்ணாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்ஸ். அதில் ராகுல் காந்தி இல்லை, பொலிட்டிக்ஸில் யாருமே பெர்மனன்ட் எதிரி இல்லை. இன்றைக்கு எதிரியாக இருப்பாங்க, நாளைக்கு கட்சி மாறுறோன்னா திருப்பி ஆட்சி மாறினோன்னா நண்பர் ஆயிடுவாங்க, ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க. அதிமுக திமுக இப்படி பெரிய எதிரி. இப்போ யோசிக்கல 2 பேரும் சேர்ந்து அரசியல் செய்வோம் விஜய் இல்லாம பண்ணுவாங்க. ஆகவே இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல், பட் இது பெரிய ஒரு அஜெண்டாவோட ரன் பண்ணி கொண்டு இருக்குது. வில் சி வித் டைம். ரைட் எக்ஸலன்ட் சார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எங்கள் தமிழ்நாட்டு சீமை பற்றி உங்களுடைய பார்வையை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் ஜெஃப்னாவை பற்றியும் ஸ்ரீலங்கா அரசியல் சூழல் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. ஸோ தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. தமிழக மக்களால் இதுவரை காலமும் வரலாற்றில் காதலிக்கப்படாத அளவுக்கு காதலிக்கப்படுகிற தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கு இலங்கை தமிழீழ மக்கள் சார்பிலே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த சேவை மென்மேலும் தொடர வேண்டும். தமிழக மக்களுடைய தலைவராக மட்டுமில்லை, உலகத் தமிழர்களுடைய தலைவராக நீங்கள் உங்களுடைய அரசியல் வரலாற்றிலே யாருமே எட்டாத ஒரு உயரத்திற்கு போக வேண்டும் என்று ஆழமான காதலுடன் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Title sponsors GT Holidays, South India's #1 travel brand, Dr. Sri Verma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres of township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும். Presents a day with MP Ramanathan Archana, supported by the Chennai Silks. Let the celebrations begin. Lakshmi Ceramics, நம்ம ஷாப் அனைத்திலும் டாப், பவர்ட் பை Frank Finn, Institute of Air Hostess Training. ஜெயச்சந்திரன், எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு.